நல்லி மட்டன் கறி குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நிறைய நல்லி எலும்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 2 கல் உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. அதை எடுத்து நம்ம வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 2 ஏலக்காய், அன்னாசிப்பு, பட்டை, 3 கிராம்பு போட்டு அதோடு பெருஞ்சீரகம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டோம். ஸோ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இது ஒரு 3 மினிட்ஸ் வதக்கணும். இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். அதனால் அதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கணும். அதையும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. இந்த டைமில் ஒரு 3 டீஸ்பூன் ஜீரகத்தூள் மிக்ஸ் பண்ணணும். அதுவும் இந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லி எலும்பு குழம்புக்கு ஜீரகத்தூள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர், வாசம் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா இதையும் நல்லா வதக்கணும் அந்த ஆனியனோட. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ரொம்ப தக்காளி அதிகமாக போட வேணாம். ஒரு தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி மிக்ஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு கல் உப்பு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் இந்த டைமில் தான் மிக்ஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இதையும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மசாலா ரெடி ஆகிட்டு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த நல்லி எலும்பை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாலாம் அந்த கறி அதில் நல்லா சேரணும்.
அந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பத்துலேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த டைமில் தான் நம்ம கறி வேக வச்சுருந்து அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தோம். அந்த தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த கறி மூழ்கிற அளவு தான் தண்ணி வந்து இருக்கணும், நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ வந்து இந்த மசாலா வந்து அந்த தண்ணியோடு சேரணும், அந்தளவுக்கு அதை பரட்டி விடணும். இப்போ இது ஒரு தட்டு போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான நல்லி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோ நல்லி மட்டன் குழம்பு.